Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு இருப்பதாக அண்ணாமலை குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பெண் காவலரை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து அவர் இந்த கருத்தை பதிவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. அண்ணாமலை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் கண்டனம் என்ன? வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுக அரசை கண்டித்து எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பெண் காவலர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாகவும், தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக மாறிவிட்டது என்றும், அரசின் மீதோ காவல்துறையின் மீதோ சமூக விரோதிகளுக்கு எந்த பயமும் இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஒட்டுமொத்த அரசு இயந்திரமே செயலிழந்து கிடக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், சட்டம் ஒழுங்காக காக்க வேண்டிய காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு இருப்பதாகவும், முதலமைச்சர் வெற்று விளம்பரங்களில் லைட் கிடைக்கிறார் என்றும் கடுமையாக சாடியிருக்கிறார். தமிழகத்தில் தினம் ஒரு பாலியல் குற்ற செய்தி வெளிவருகிறது என்றும், அரசு தரப்பில் இருந்தும் காவல்துறை தரப்பில் இருந்தும் எந்த உறுதியான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், எந்த பகுதியிலுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது ஒவ்வொரு குடும்பத்தையும் கடும் அச்சத்தில் ஆழ்த்தி இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக அரசும் காவல்துறையும் செயல்படாமல் இருப்பதை தொடர்ந்தால் பொதுமக்களே தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், இது சமூகத்தை எங்கு கொண்டு செல்லும் என்பதை உணர்ந்திருக்கிறாரா என்ற கேள்வியை முதலமைச்சர் நோக்கியும் எழுப்பியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.